இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூவிங் காயில் galvanometer எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? லிசன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன், we know that நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா galvanometer அப்படினா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க சோ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாப்போம். இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா ஒரு லூப் சர்க்யூட்ல இல்ல ஒரு சர்க்யூட்ல கரண்ட் லூப்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கரண்ட் சால இருக்கா இல்லையா அப்படினா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா to detect the current in the circuit அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் galvanometer யூஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா also to give the direction of the current. the current எந்த டைரக்ஷன்ல flow ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போதா இல்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் வருதா சோ அங்க தான் என்ன பண்றது இந்த இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ் பண்ணி we can detect the direction அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்தது இது எந்த பிரின்சிபல்ல வர்க் ஆகுது அப்படிங்கறத பாப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டார்க் உங்களுக்கு தெரியும். டார்க்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, இது ஒரு டர்ன் பண்ற ஒரு ஃபோர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது பாருங்க, இப்ப இங்க பாருங்க இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க PQRS. உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்க ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஆஃப் ஒரு சிங்கிள் காயில் மட்டும் எடுத்துருக்கேன். PQRS. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் placed in a uniform magnetic field. இப்ப magnetic field இப்படி போயிட்டு இருக்கு. நான் இப்படி வைக்கிறேன், இந்த பக்கம் வைக்கிறேன். அப்ப இந்த PQ எப்படி இருக்கு அப்படின்னா இந்த magnetic fieldக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே, அடுத்து டயகிராம் பாருங்க. இந்த QR அப்புறம் SP இது ரெண்டும் பாருங்களேன் எப்படி இருக்கு, இதுக்கு parallel இருக்கு. ஓகேவா? ரெண்டும் parallel இருக்கு. ஓகே, அடுத்து இங்க பாருங்க RS. இந்த RS எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே, புரிஞ்சுச்சா? அப்ப கண்டிப்பா வைக்கும்போது எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் placed in a magnetic field கண்டிப்பா அது மேல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு magnetic force அது மேல ஆக்ட் ஆகும். அந்த magnetic force என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டக்டரை அப்படி லைட்டா டர்ன் பண்ணும். அப்ப டர்ன் பண்ணும்போது கண்டிப்பா அது மேல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கப்ளிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த சொன்ன பாத்தீங்களா இந்த PQ அப்படிங்கறதுல ஒரு Fங்கற ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி RS சொன்ன பாத்தீங்களா இப்படி ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஆகுது அப்படியே இது ரொட்டேட் ஆகும். சோ இதுக்கு பேர் தான் டார்க் அப்படின்றாங்க. டார்க் அப்படினா என்னன்னு சொல்லிடுறேன். டார்க் இங்க ரொம்ப சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படினா டார்க் we can write சிம்பல் வந்து tau equal to any one force value ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் வேல்யூ அப்படியே எழுதலாம் into perpendicular distance between the two forces. இங்க பாருங்க இப்படி எழுதுறேன். ஓகே, எப்படி சார் பார்க்கணும் இங்க பாருங்க இந்த டயகிராம்ஸ் பாருங்க. இப்படி ஒரு ஃபோர்ஸ் நான் காமிச்சேன், அதே மாதிரி இப்படி ஒரு ஃபோர்ஸ் காமிச்சேன். அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பாருங்க எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு பாத்தீங்களா? சோ அதுதான் இங்க எழுதி இருக்கேன். இதுதான் வர்க்கிங் பிரின்சிபல். எப்படி எழுதணும் அப்படின்னா a current carrying loop placed in a uniform magnetic field. சோ வைக்கும்போது அது மேல என்ன உருவாகும், ஒரு it experiences the torque on the conductor. இதுதான் அதோட வர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே, வர்க்கிங் பிரின்சிபல் முடிச்சாச்சு. சோ அடுத்தது எங்க வந்திருக்கேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் இந்த டிவைஸை சோ அப்படிங்கறத மட்டும் இப்ப சொல்ல போறேன். நான் டயகிராம் ஸ்மால் சேஞ்ச் பண்ணி போட்டுருக்கேன். டெக்ஸ்ட் புக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்மால் சேஞ்சஸ் இங்க மேல லைட்டா பண்ணி போட்டுருக்கேன். எல்லாம் சேமா தான் இருக்கும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன நான் யூஸ் பண்றேன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு மேக்னெட் யூஸ் பண்றேன். இது மேக்னெட்டுக்கு வந்து ஹார்ஸ் ஷூ மேக்னெட் அப்படின்னுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா லைட்டா என்ன பாருங்க ஒரு ரேடியல் ஷேப் எப்படி இருக்கும், கவுடாக இன்சைட் எப்படி இருக்கும், ஒரு கேவ் ஷேப் எப்படி இருக்கும் இந்த மேக்னெட். நான் டயகிராம் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ரெடி மேக்னெட் இது. சோ ரெண்டு பக்கம் வச்சிருக்கேன். சோ அப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஒரு அயான் கோர். இது வந்து நான் சொன்ன உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் ஆஃப் த காயில். இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் டர்ன்ஸ் மட்டும் போட்டுருக்கேன். இங்க பாருங்க இந்த மாதிரி 1 2 3 is going on n number of turns அதுல இருக்கு. நான் என்ன பண்றேன் எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு டர்ன் மட்டும் PQRSங்கற டயகிராம்ல காமிச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இது ஒரு இந்த காயில் எப்படி பண்றேன் suspended with help of the பாஸ்பர் பிரான்ச் வயர் அப்படிங்கிற ஒரு தின் வயர்ல என்ன பண்றேன் இதை கட்டி தொங்க விட்டுருக்கேன். இதுக்கு ஒரு ரிஜிட் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் தொங்கறதுக்கு. அது மேல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மிரர் என்ன பண்றாங்க ஸ்டிக் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். இதோ பாருங்க
ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு மிரர் மட்டும் மேலே ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மிரருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லேம்ப் இருக்கு. அந்த லேம்ப் நேராக அது மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லைட் மேலே படுற மாதிரி வச்சிருக்கேன். அதனுடைய ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்டோட இமேஜ் வந்து எக்ஸாக்ட்லி ஃபாலோயிங் ஆன் த 1 மீட்டர் ஸ்கேல் நேராக அப்படி வச்சிருக்கேன். லைட் இப்படி படுற மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒயர் ஏன்னா எப்போ டேர்ன் ஆகும் அப்படின்னா இந்த காயில் அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த மிரர் லைட்டாக அப்படியே மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது கண்டிப்பாக ஷோ சம் ரீடிங். ஓகே, காமிக்கும் செட்டப்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் பாட்டம் பாருங்களேன். பாட்டத்தில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஹெலிக்கல் ஷேப் ஆஃப் த ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணி அதை ரெண்டு என்ன பண்ணிருக்கேன், அதையும் என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாமே இதுவும் அது பாஸ்பர் பிரான்ச் ஒயர் தான் இதுவும். ஸோ ஏன் இந்த ஸ்ப்ரிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆகும் இங்கே பாருங்க, இந்த காயில் இப்போ ஸ்ப்ரிங் எங்கே இருக்கு, இந்த காயில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த கரண்ட் லூப் சொல்றேன் PQRS இதில் இந்த பாருங்க இதில் கரண்ட் அப்படியே போகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த பக்கம் என்ன பண்ணிருக்கேன் மேக்னெட் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஒரு கரண்ட் கேரிங் லூப் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி வைக்கும்போது இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது இப்படியே மூவ் ஆகும்போது இட் கோயிங் சைன் அது இது மாதிரி மூவ் ஆகக்கூடாது. அப்போ இதோடைய ரொட்டேட்டிங் மோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன் வித் ஹெல்ப் ஆஃப் த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், அதுக்கு மேலே மூவ் பண்ண விடாது. ஆல்சோ இட் பிரிங் த இனிஷியல் பொசிஷன் பழையபடி அந்த காயில எங்க இருந்துச்சோ அங்கேயே கொண்டு வர்றதுக்கும் இந்த ஸ்ப்ரிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் கிளியரா அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேமா, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி எழுதணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஹவ் டு ரைட் த கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்ஸ் டயக்ராம் பத்தி அப்படியே எழுத போறேன். இங்க ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன், the rectangle coil is suspended with help of the brass wire. அப்புறம் என்ன பண்ணிருக்கேன், கண்டிப்பாக இந்த பிராஸ் ஒயர் மேலே ஒரு மிரரை நான் என்ன பண்ண ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இந்த மிரருக்கு ஆப்போசிட்ல ஒரு லேம்ப் இருக்கு. ஓகே, இன் பிட்வீன் மிரர் அண்ட் லேம்ப்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஸ்கேல் ஆஃப் ரீடிங் நம்ம என்ன பண்றோம் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது பாட்டம்ல என்ன பண்ணிருக்கேன், அதே சேம்ல இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இஸ் அட்டாச்டு பாட்டம் ஆஃப் த காயில். ஓகே, இட் இஸ் மேட் பை பிரான்ச் ஒயர் அப்படி சொல்றீங்க. அந்த பாஸ்பர் பிரான்ச் ஒயர் அவ்வளவுதான். சரி, மேட் பை சேம். அப்புறம் இந்த என்ன பண்றது, சப்போர்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல். எழுதிட்டு the whole instrument that is called the moving coil சொன்ன பார்த்தீங்களா, இந்த காயில் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் பிளேஸ் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா இன் பிட்வீன் இந்த ஸ்டார்ம் ஒரு பர்மனன்ட் மேக்னெட் வச்சிருக்கேன். ஓகே, இது புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ ஒர்க்கிங் பார்க்க போறோம். இப்போ நான் ஒர்க்கிங்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் காயில் மட்டும் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரெக்டாங்கிள் காயில் கன்சிஸ்ட் ஆஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நான் என்ன பண்றேன், ஆல் ஃபுல்லா எடுக்கல, ஜஸ்ட் ஐ கன்சிடர் as a சிங்கிள் டர்ன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ சிங்கிள் டர்ன்ஸ் இங்க பாருங்க PQRS. இதுல I amount of the current flow ஆகுது, எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கற மென்ஷன் பண்ணிருக்கேன். P ல இருந்து Q, Q ல இருந்து R, R ல இருந்து S, S ல இருந்து P. அதான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன், இது லூப் மாதிரி போயிட்டு இருக்கு. P ல ஸ்டார்ட் பண்ணி P ல முடிஞ்சிச்சு. இது ஒரு கரண்ட் லூப் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அடுத்தது இந்த இது மேல என்ன பண்றேன்னா we apply the strong magnetic field அப்ளை பண்றேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு magnetic field வச்சிருக்கேன். இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது என்ன பண்றேன் அப்படின்னா magnetic field அதுல அப்ளை பண்றேன். ஓகே, அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன ஆகும், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன். அது எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அது மேலே டார்க் உருவாகும். அப்போ என்ன ஆகும், இட் கிரியேட் த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா அது மேலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த என்னது மெட்டீரியல் ஆர் PQRSங்கிற காயில் மேலே என்ன ஆகும், அது மேலே ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்தது இங்க பாருங்களேன், இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் போட்டிருக்கேன். இது அதே மாதிரி கரண்ட் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப PQRS எப்படி இருக்கு அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க பாருங்க, இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பீம் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலர் டு PQ and RS அப்படி ஷார்ட்டா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க பாருங்க QRம் SP எப்படி இருக்கு, parallel to the அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்கு. ஓகே, இதுவும் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்றேன், இந்த PQRS எவ்வளவு பாருங்க L, அவரோட லென்த் எவ்வளவு L. அதே மாதிரி
QRRS என்ன சொல்லுவோம், பிரெத்னு சொல்லுவோம், லென்த் அண்ட் பிரெத். ஏன்னா அந்த ஷேப் எப்படி இருக்கு, ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அதனால லென்த் அப்படிங்கிறது L எடுத்துக்கிட்டேன், பிரெத் எவ்வளவு எடுத்திருக்கேன், Bன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்க. PQRS equal to L, QRSP equal to B இவ்வளவு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ அது மேல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டர்க் அதுல கிரியேட் ஆகுது. அந்த டர்க்கோட வேல்யூ எவ்வளவு போட்டிருக்கேன், எனி ஒன் ஃபோர்ஸ் வேல்யூ இது பாருங்க, F போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் வேல்யூ அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்சஸ் அப்படின்னு எழுதிருக்கேன். B அவ்வளவுதாங்க போட்டாச்சு. இப்போ என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் a யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும் போது கண்டிப்பா அது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகும் அப்படிங்கறது படிச்சிருப்பீங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் அப்படிங்கறத பார்க்கறப்ப என்ன வரும் பாருங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, BIL போட்டிருக்கேன். அப்புறம் ஷார்ட் ஆஃப் பில் வச்சுக்கோங்க, அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்புறம் என்ன பண்ண போறேன், லென்த் ஆஃப் த கண்டக்டர். அப்புறம் என்ன போட்டிருக்கேன், அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ a கண்டக்டர் எழுதியிருக்கேன். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். B இங்க இருக்கு, இந்த B இங்க இருக்கு, L into B உங்களுக்கு தெரியும் என்னது, ஏரியா ஆஃப் த கண்டக்டர். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரியா, அப்ப BIA அப்படின்னு எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ரெக்டாங்கிள் காயில். ஆனா என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு, n சொல்லியிருக்கேன். அப்ப n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. அப்ப எப்படி வேணும், n into BIA. you can write n BIA. இதுதாங்க டர்க். ஈக்குவேஷன் 1 அப்படி வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டர்க் அது மேல அப்ளை பண்ணும்போது இந்த காயில் என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்ப இந்த மாதிரி காயில் அப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங்ல ஒரு ட்விஸ்ட் உருவாயிடும். அப்படி எப்படி சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சின்ன வயசுல என்ன பண்றோம் அப்படின்னா ஊஞ்சல் பார்த்தப்ப 2 த்ரெட் இங்க இருக்கும். இங்க பாருங்க, இது ஊஞ்சல், இங்க ஒரு த்ரெட், இங்க ஒரு த்ரெட். நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணும்போது இந்த கையில் என்ன பண்ணும், அப்படியே முறுக்கிக்கும். தட்ஸ் கால்ட் ட்விஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்ப நம்ம எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், இல்ல விட்ட உடனே என்ன பண்ணுவோம், லூஸ் பண்ண உடனே மறுபடியும் என்ன ஆகும், ரீஸ்டோர் ஆகும். மறுபடியும் அது அந்த ட்விஸ்ட் ஆனது மறுபடியும் முறுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு மறுபடியும் பழைய பொசிஷன் வரும். இப்ப அதே மாதிரிதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காயில் அங்க அப்படி மூவ் ஆகும்போது இந்த ரெஸ்டோரிங் கப்புள் கரெக்டா என்ன பண்ணும், ப்ரொடியூசர் இந்த ஹெலிகல் ஸ்ப்ரிங் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் அந்த ரெஸ்டோரிங் கப்புள் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் என்ன ஆகும், அந்த முறுக்கிச்சு தப்பு நம்ம எந்திரிச்ச உடனே என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது மறுபடியும் பழைய பொசிஷன் வர ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங்கை போட்டு அப்படி முறுக்கும் போது என்ன ஆகும், ட்விஸ்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், மறுபடியும் அது பழைய பொசிஷன் வர ட்ரை பண்ணும். அது பேர் தான் அப்ப வர ட்ரை பண்ணுது பாத்தீங்களா. அப்ப என்ன அந்த ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா, அது ரெஸ்டோரிங் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் கப்புள் அப்படின்றா இங்க வந்து பார்க்கும்போது இப்படி மூவ் ஆகும்போது இங்க ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், அதே மாதிரி இப்படி வரும்போது இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ் வரும். அதான் 2 ஃபோர்ஸ் அங்க ஆக்ட் ஆகும். தான் கப்புள் சொல்றாங்க. இதை ரெஸ்டோரிங் கப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சிம்பிள் அப்ப வந்து பார்க்கும்போது the torque the defined as எப்படின்னா we can write k into theta ன்னு எழுதுவாங்க. இங்க ஏன் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா the torque proportional to theta. theta என்ன சார் அப்படின்னா, தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா எப்படி பார்க்கும், இங்க பார்க்கும்போது இது ஹார்ஷூ மேக்னெட் பார்க்கும்போது லைக் எ சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கிள் அப்படி மூவ் ஆகும்போது என்ன விகேய எல்லாமே மென்ஷன் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்லி எப்படி மென்ஷன் பண்ண முடியும், தீட்டா தான் சொல்ல முடியும், டிகிரி தான் சொல்லுவோம் நம்ம. ஓகே, அதனால என்ன பண்றேன், tau is proportional to theta அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். remove the proportionality, include the constant k அப்படின்னு போட்டிருக்கேன். 2 வச்சுக்கிட்டேன். நான் கேக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, the k value அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாட் சொல்லியிருக்கேன், torsional constant ஆர் என்ன சொல்லிருக்கேன், restoring couple per unit twist அப்படின்னா restoring couple per unit twist அப்படின்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா இந்த பாருங்க, இது ஒரு யூனிட் ட்விஸ்ட், ஒரு முட்ல இருந்து வெளியே வந்துச்சு. இப்படி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அது எவ்வளவு ஃபோர்ஸ் அங்க யூஸ் ஆச்சு. அப்ப என்ன பண்றேன், அந்த ஃபோர்ஸ் வேல்யூ டிவைடட் பை ஒரு ட்விஸ்ட். அப்ப ஒரு ட்விஸ்ட்க்கு எவ்வளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு, அதுதான் k வேல்யூ இன்டு how many twists. ஓகே, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஓகே, அதுதான் இத டார்ஷனல் கான்ஸ்டன்ட் இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். இப்போ 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டு பாருங்க, இதுவும் டார்க் தான், இதுவும் டார்க் தான். ஓகே, டைரக்ஷன் மட்டும் தான் ஆப்போசிட்டா இருக்கும். பட் ரெண்டுமே பார்க்கும்போது நான் வெக்டார் யூஸ் பண்ணல. நல்லா பார்த்துக்கோங்க, வெக்டார் போட்டா கண்டிப்பா என்ன பண்ணணும், டைரக்ஷன்ஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணேன்,
வெக்டர் மென்ஷன் பண்ணல. அப்போ அது நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சேம் வேல்யூ தான் இருக்கு. அதனால என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 1யும் ஈக்குவேஷன் 2யும் நம்ம ஈக்குவல் பண்ண முடியும், மேக்னிட்யூட் வேல்யூ ஒன்லி. ஸோ இப்போ என்ன எழுதுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 ரெண்டு ஈக்குவல் பண்றேன். நல்லா பாருங்க. அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா NBIA ஈக்குவல் டு K இன்டு தீட்டா. ஓகே, இப்போ புரியுதா? ஓகே, இப்போ பாருங்க I ஈக்குவல் டு எப்படி இதெல்லாம் பாருங்க. I ஈக்குவல் டு we can write K by இந்த N கீழே வந்துரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கையில் போட்டுட்டேன். இன்ட்டு என்ன இருக்கீங்க, தீட்டா எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ புட் என்ன பண்ணிருக்கேன், G ஈக்குவல் டு K by NBA அப்படின்னு எழுதுறேன். அப்போ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. I ஈக்குவல் டு G இன்ட்டு தீட்டா அப்படின்னு எழுதுறேன். ஓகே, வேர் இஸ் G? G என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், Gங்கிறது ஒன்றும் கிடையாது, கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த galvanometer. அப்போ மீனிங் என்ன இப்போ சொல்றேன் பாருங்க. G அப்படின்னா சொன்ன கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த galvanometer அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த G வேல்யூ தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ஜியை பொறுத்து தான் அந்த galvanometerோட சென்சிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஜென்ரலாக மூவிங் coil galvanometer அப்படிங்கிறது மோஸ்ட் சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட்ஸ் flowing through a galvanometer it produce the larger deflection. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சமா கரண்ட் போனாலே போதும், இதுல it produce a larger deflection, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா we cannot measure the மோர் நம்பர் ஆஃப் ரீடிங், நிறைய ரீடிங்கை மெஷர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த G வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் த டிஃப்ளெக்ஷன். அப்போ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த galvanometerோட என்ன கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் தான் G. அப்போ Gயை வச்சு தான் என்ன பண்ண we can able to produce a more sensitive the galvanometers or more number of reading can be measured. We can adjust the G value. அப்ப G எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் the G pure depends upon the number of turns in the galvanometer, அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ஏரியா, அப்புறம் என்ன சொல்றேன் உங்களுக்கு அந்த கான்ஸ்டன்ட் டார்ஷனல் கான்ஸ்டன்ட் இதை பொறுத்து இருக்கு. இப்போ ஒன்று பாருங்க, இப்போ இந்த மாதிரி இந்த காயில் இப்படி மூவ் ஆகும்போது இங்க பாருங்க இப்படி மூவ் ஆயிடுச்சு, இல்லை இப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த ஒயர்ல இந்த லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கேல் மேல லைட் ரிஃப்ளெக்ஷன் படும். இந்த ஸ்கேல்ல ஃபுல்லா ரீடிங் இங்க இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ற கரண்ட்டை பொறுத்து என்ன ஆகும், இது டிஃப்ளெக்ஷன் ஆகும். கரண்ட் வேல்யூ அதிகமாகும் போது லார்ஜ் டிஃப்ளெக்ஷனா இருக்கும், கரண்ட்டை குறைக்கும் போது லெஸர் டிஃப்ளெக்ஷனா இருக்கும். அப்போ ரீடிங் இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கும். அப்போ அந்த லைட்டோட இமேஜ் எது மேல படுதோ அதுதான் அதோட ரீடிங். ஆனா இப்போ வந்து பாக்குறப்ப ரீடிங்னா இப்போ யூஸ் பண்றதா வேற. இப்போ என்ன பண்றேன், இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்றேன், the motion of the coil should be controlled. நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஆனா லாஸ்ட் ரொம்ப ரொம்ப ஓல்டு மாடல். இப்போ வரது எல்லாமே எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரீடிங் அந்த பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல நம்ம அலுமினியம் பாயிண்டர் வச்சு யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது, பாயிண்டர் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம பாக்குறப்ப how to control the galvanometer உடைய அதாவது காயில் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா எடி கரண்ட் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த ரீடிங் வந்து இப்படி this is called as needle. அந்த காலம் இருக்கிற galvanometer ரீடிங் வந்து இப்படி போகும். அப்ப என்ன ஆகும்னா இதோட ஆசிலேஷனை டேம்ப்டு ஆசிலேஷனா மாத்தணும். டேம்ப்டுனா அது குயிக்கா பிகம் ஏ ரெஸ்ட் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வராங்க, வித் ஹெல்ப் ஆஃப் த எடி கரண்ட் இப்போ யூஸ் பண்றது. ஓகே, தேங்க்யூ. டவுட் இருந்தா கேளுங்க.